friends, good evening. Welcome to Myttre's Kitchen. So today we are going to do a special program on our channel. Since we have completed 2 years of Myttre's Kitchen, we had started on April 20th, 2020. So now we are in May 7th, 2022. So on the eve of 2 years of successful completion of Myttre's Kitchen channel, so we are going to do a special program today. And this program is about a food festival which was conducted at Hotel Ramyas. Here we will find traditional authentic snacks pertaining to different cities, different districts along with the main course. So let us get into our kitchen and see what is the special edition, the food festival for the day. இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம ஃபேமஸாக பண்ணுறோம் நம்ம ஹோட்டலில் ரம்யாஸில். இதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்கள். இது எதால் பண்ணுறது? இல்லை, இது சுகர் போட்டு பண்ணிங்கன்னா இல்லை கருப்பட்டி. அதை பற்றி சொல்லுங்கள். கருப்பட்டிக்கும் சுகருக்கும் போட்டால் என்ன வித்தியாசம்? அதால் ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்? கருப்பட்டி போட்டோம்னா ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் போட்டால் இதில் என்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுங்களா? அதில் பீச் ஸ்நாக்ஸ். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இதில் எந்த ஸ்நாக் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போகும்? மசால் சுண்டல். கொய்யாக்கால மிளகாத்தூள் போட்டுருக்கீங்க. தேங்காயில் எதுக்கு போட்டுருவீங்க? என்னென்ன மசாலா காசு பண்ணி சிக்கன் குழம்பு போகலாம்.
இன்னைக்கு டாபா பன்னீர் மேத்தி தால் மஷ்ரூம் நூடுல்ஸில் காமனாக நூடுல்ஸ் தான் பண்ணுவோம். பரவாயில்ல, மஷ்ரூம் நூடுல்ஸ் ஸ்பெஷலாக இருக்குது. கபாப் புலாவ் 65. கேரளா மீன் கறி என்ன ஸ்பெஷல்? கேரளா மீன் கறி ஸ்பெஷல் வந்து மேடம் நம்ம குடம்புளி நம்ம புளி வந்து நாட்டு புளி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து குடம்புளி சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த புளியை வச்சு பண்ணுறது தான் அந்த கறி. ஒன்லி பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் தான். கோகனட் ஆயில் ஃபுல்லாக கோகனட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக ஸ்டீம் ரைஸு கப்பில் வைப்பாங்க. அப்படியே நெய் மேலே மிதக்குது. கோகனட் தாளிப்பு வாசனை இங்கே வரைக்கும் வருது. புளி குருமா. இந்த மட்டனில் வந்து ட்ரம் ஸ்டிக் முருங்காய் போட்டிருக்கீங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி ஹோம் ஸ்டைல் மட்டன் காய்கறி வந்து ஹோம் ஸ்டைலில் முருங்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் மட்டன் பிரியாணி சம்பாளம் கருவாடுக்கு நல்லா கருவாடு கொத்து பவரான ரோஸ்ட் டக்கு நல்ல காம்பினேஷன். நம்ம ஸ்ட்ரீட் பாஸ்போர்ட் சைஸில் ஸ்டைலில் அடிக்கிற வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இது ரோஸ்ட் தவாப்புலா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவாவில் வச்சு அது ரைஸை போட்டு அதில் மசாலா போட்டு ஸோ எந்த ஊருக்காரங்க வந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வந்தால் சவுத்து நார்த்து கேரளா எல்லா ஸ்டைலும் வச்சுருக்கீங்க. அது வந்து வாஸ்கோட டு கோவா டு நம்ம விசாகப்பட்டினம் வரையும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே அதான் நம்ம வந்து யார் இதெல்லாம் செலக்ட் பண்ணது மெனு? அவர் எந்த ஊருக்காரங்க? அவருக்கு திருச்சிக்காரங்க. இடியாப்பம் அந்த வெஜிடபிள் ஸ்டியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. இது நம்ம ஊர் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம ஊர் ஸ்டைல் பாயா ரிச்சி ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் ரசவடை. ஓகே, அது ஈவினிங் ஸ்நாக்ஸா? சாம்பார் வடையிலேருந்து ரசவடை. கேரளாவில் ஃபேமஸ் ரசவடை வந்து நம்ம வந்து ரசவடை வந்து நம்ம உருண்டை வைப்போம். பருப்பு வடையில் வந்து ஊற வச்சு அது பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும்.